எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என் அன்பு சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலேயும் கூட நாம் இந்த உலகத்தில ஓட்டப்பந்தயத்தில குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு உலகத்தில ஓட்டப்பந்தயம் என்று சொல்லும்போது, அதற்காக ஓடுகிறவர்கள் அதற்காக நேரம் எடுப்பாங்க. அதுக்காக பிரயாசப்பட்டு, அதற்காக என்ன செய்வாங்கன்னா, பயிற்சி எடுத்து அதற்காக ஓடுவாங்க. அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ளும்படி. இன்றைக்கு நாம் வேதாகமத்தில ஒரு ஓட்டப்பந்தயத்த பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த ஓட்டப்பந்தயம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனம் இப்படியா சொல்லுகிறது. அங்க அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய ஓட்டப்பந்தயத்தை பத்தி அவர் சொல்கிறார். ஏன்னா அப்போஸ்தலன் பவுலை குறித்து நாம் சொல்லப்படும் பொழுது, அவர் என்ன செய்யறனா, அவர் கல்வியிலும் சரி, அவருடைய வாழ்க்கையில இருந்த அந்த ஞானத்தில் இருந்தாலும் சரி, இல்ல அவருடைய பொருளாதாரத்தில வளர்ச்சியில எல்லா விதத்திலும் அவருடைய வம்சமா இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலுமே அவர் உயர்ந்தவர், ஒரு சிறந்தவராக இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற சபைகளுக்கு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவரும் இந்த பவுல் தான். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்த பவுல் அவர் சொல்றாரு, கிறிஸ்து என்னை எதற்காக பிடிக்கப்பட்டாரோ அதை பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் நான் தொடர்கிறேன். ஏன்னா பின்னானவை மறந்து முன்னானவை நாடி இந்த கிறிஸ்து இயேசு பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காய் அந்த லெக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று சொல்லி, ஏன்னா பவுல் சொல்றார், கிறிஸ்து மேல் இருந்த அந்த அன்பு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த வைராக்கியங்கள், ஏன்னா என்னை எதற்காக அவர் பிடிக்கப்பட்டாரோ அதற்காக நான் ஓடுகிறேன் என்று சொல்லி அந்த லெக்கை நோக்கி ஓடுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நம்மளை எதற்காக பிடித்தாங்களோ அதற்காக நாம் என்ன செய்யணும், ஆசையாக பின்னானவை மறந்து முன்னானவை நாடி அந்த லெக்கை நோக்கி நாம் ஓடும் பொழுது தேவன் நமக்காக ஒரு பந்தய பொருளை, தேவன் நமக்காக ஜீவ கிரீடத்தை நமக்காக வைத்து ஆயத்தமாய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஸோ தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.